அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பகுதியில் தமிழ் வினாவிடை கொஞ்சம் பார்க்கலாம். யானை, கரும்பு இச்சொற்களை குறிக்கும் சொல் எது? வேலம். யானை, கரும்பு இச்சொற்களை குறிக்கும் சொல் வேலம். முயற்சி செய் எத்தொடர் என கூறுக. முயற்சி செய் என்பது கட்டளை தொடர். அடுத்து, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனகசுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம். அடுத்து, அகரம் ப்ளஸ் ஆதி அகராதி. அகரம் ப்ளஸ் ஆதி அகராதி. பைங்குவளை பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் குவளை. பைங்குவளை பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் குவளை. தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒலிக்கவும் கற்றுத்தரும் இணையதளம் எதுனா தமிழகம். தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒலிக்கவும் கற்றுத்தரும் இணையதளம் தமிழகம். அடுத்து, கயல்விழி என்பது என்ன? உவமைத்தொகை. கயல்விழி என்பது உவமைத்தொகை. மா, பலா, வாழை என்பது உம்மைத்தொகை. மா, பலா, வாழை என்பது உம்மைத்தொகை. அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார்? கண்ணதாசன். அழகின் சிரிப்பை நூலை எழுதியவர் கண்ணதாசன். அடுத்து, மதிமுகம் உருவகமாய் மாறும்போது டேஸ் ஆகும். மதிமுகம் உருவகமாய் மாறும்போது முகமதி உருவாகும். நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் 10 பாட்டு நூல் எது? நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் 10 பாட்டு நூல் எது? முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் 10 பாட்டு முல்லைப்பாட்டு. குமார சம்பவம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? காளிதாஸ். குமார சம்பவம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் காளிதாஸ். குமார சம்பவம் என்றால் என்ன? முருகன் பிறந்த கதை. குமார சம்பவம் என்பது முருகன் பிறந்த கதை. துரியோதனின் தங்கை யார்னா துஷாலா. துரியோதனின் தங்கை பெயர் துஷாலா. அடுத்து, ராமாயணத்தில் வரும் பரதனின் தாயார் யார்னா கைகேயி. ராமாயணத்தில் வரும் பரதனின் தாயார் யாருன்னா கைகேயி. அடுத்து, வால்மீகி ராமாயணத்தை எந்த மொழியில் எழுதினார்? வால்மீகி ராமாயணத்தை எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருதம். தரணி என்பதன் பொருள் என்ன? பூமி. தரணி என்பதன் பொருள் என்னன்னா பூமி. 1964 வெளிவந்த கலைஞரின் பூம்புகார் திரைப்படம் எந்த காப்பியத்தை தழுவியது? 1964 வெளிவந்த கலைஞரின் பூம்புகார் திரைப்படம் எந்த காப்பியத்தை தழுவியது? சிலப்பதிகாரம். மதுரை என்ற முக்காலத்தில் கல்வெட்டில் எவ்வாறு வந்தது? மதுரை என்ற பெயர் முக்காலத்தில் கல்வெட்டில் எவ்வாறு வந்ததுன்னா மதிரை என்று இருந்தது. அடுத்து, ஈச்சந்தட்டை பிழை திருத்தம் செய்க. ஈச்சந்தட்டை பிழை திருத்தம் ஈச்சந்தட்டு. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா 107. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 107 மொழிகளில். கொன்றை வெந்தன் ஆசிரியர் பெயர்னா ஔவையார். கொன்றை வெந்தன் ஆசிரியர் பெயர் ஔவையார். மறவன் எனும் சொல்லின் பொருள் என்ன? வீரன். மறவன் எனும் சொல்லின் பொருள் வீரன். அடுத்து, தோட்டத்தில் மெய்து வெள்ளைப்பசு பாடலை இயற்றியவர் கவிமணி. தோட்டத்தில் மெய்து வெள்ளைப்பசு பாடலை இயற்றியவர் யாருன்னா கவிமணி. புதியதோர் உலகம் செய்வோம் என முழங்கியவர் யாருன்னா பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம் என முழங்கியவர் பாரதிதாசன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாடலின் ஆசிரியர் பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாடலின் ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அடுத்து, தென்னை மரத்தின் ஓலைகள் நிலவொளி மென்காற்றில் சலசலக்கம். இதில் சலசலக்கும் என்பது இரட்டை கிளவி. இலக்கண குறிப்பு இரட்டை கிளவி. சலசலக்கும் என்பதின் இலக்கண குறிப்பு இரட்டை கிளவி. மாற்றானுக்கு இடம் கொடேல் போன்ற முதுமொழிகள் மாணவர்களுக்கு உணர்த்துவது நன்னெறி. மாற்றானுக்கு இடம் கொடேல் போன்ற முதுமொழிகள் மாணவருக்கு உணர்த்துவது நன்னெறி. மானின் விடுதலை கதை பாடலாசிரியர் யார்னா ஆலா வள்ளியப்பா. மானின் விடுதலை கதையின் பாடலின் ஆசிரியர் ஆலா வள்ளியப்பா. கரூரை தலைநகரமாக கொண்ட மன்னர் பிரிவு என்னன்னா இரும்பொறை பிரிவு. கரூரை தலைநகரமாக கொண்ட மன்னர் பிரிவு இரும்பொறை பிரிவு. தகடூரை ஆண்ட அதியமானை வென்ற சேரன் யார்னா பெருஞ்சேரல் இரும்போ. தகடூரை ஆண்ட அதியமானை வென்ற சேரன் பெருஞ்சேரல் இரும்போ.
கரிகாலனை பேரரசராக அறிவிக்க உதவிய போர் என்னதுன்னா வெண்ணிப்போர். கரிகாலனை பேரரசராக அறிவிக்க உதவிய போர் வந்து வெண்ணிப்போர். அடுத்து திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழன் வந்து கரிகாலன். திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழன் யாருன்னா கரிகாலன். அடுத்து கோச்செங்கணன் என்ற சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம் எதுனா களவிழி நாற்பது. கோச்செங்கணன் என்ற சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம் வந்து களவழி நாற்பது. கோவிற்கிழார் எவ்விரு சோழ அரசர்களுக்கிடையே போர் சமாதானம் செய்தார்? கோவிற்கிழார் எவ்விரு சோழ அரசர்களுக்கிடையே போர் சமாதானம் செய்தார்னா நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி. கொல்லிமலை ஆண்ட சிற்றரசர் பெயர் வந்து ஓரி. கொல்லிமலை ஆண்ட சிற்றரசரின் பெயர் வந்து ஓரி. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். நாளைக்கும் தொடர்ச்சி நம்ம குரூப் 2 பகுதியிலேருந்து பார்க்கலாம். நன்றி.